செய்தி. சென்னை தீநகரில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 45 நாட்களே ஆன குழந்தையை கடத்திய தீபா என்ற பெண் கைதாகி இருக்கிறார். சென்னை தீநகரில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட தீபா என்ற பெண் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணகி நகரைச் சேர்ந்த தம்பதியினருக்கு அரசு உதவிகளை பெற்றுத் தருவதாக கூறி தீநகருக்கு தாயையும் குழந்தையையும் அழைத்துச் சென்ற அந்த பெண் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவரை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் 45 நாட்களே ஆன குழந்தையை கடத்திய அந்த தீபா என்ற பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சுமன். கடத்தலில் ஈடுபட்ட தீபா என்ற பெண் தலைமறைவாக இருந்த நிலையில எங்கு வைத்து எப்பொழுது கைது செய்யப்பட்டார்? இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கல. வணக்கம் கௌதமி. அதாவது சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியினர் இவர்களுக்கு திருமணமாகி கடந்த 10 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்து வந்த நிலையில் கடந்த 45 நாட்களுக்கு முன்பு ஒரு குழந்தையானது பிறந்துள்ளது. இந்த தம்பதியினருக்கு கடந்த புதன்கிழமை இந்த தம்பதியின் வீட்டிற்கு வந்த ஒரு பெண்மணி ஒருவர், அதாவது இந்த குழந்தைக்கு அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் உள்ளது, அதை நாங்கள் பெற்றுத் தருகிறோம் என்று கூறி சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வீட்டிலிருந்து அழைத்து சென்று ஒரு ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு டி நகர் பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். டி நகர் பகுதிக்கு அழைத்து சென்ற அந்த பெண்மணி அந்த குழந்தையின் தாயிடம் 100 ரூபாய் கொடுத்து குழந்தைக்கு பால், பிரெட் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொண்டு வா என்று அனுப்பியுள்ளார். குழந்தையின் தாய் அந்த பால், பிரெட் வாங்கிட்டு வந்து அந்த குழந்தையை நிற்கும் இடத்தை பார்த்தபோது குழந்தையும் அந்த பெண்மணியும் காணாமல் போயிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து அக்கம் பக்கத்தில் தேடியும் குழந்தை எங்கும் கிடைக்காததால் இது குறித்து கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து, அதாவது நேற்றைய முன்தினம் கடந்த வெள்ளிக்கிழமை குழந்தையை திருவேற்காடு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தையை போலீசார் மீட்டனர். தொடர்ந்து அந்த பெண் அந்த குழந்தையை அட்மிட் செய்யும் போது கொடுத்த தகவலின் அடிப்படையில் திருவேற்காடு தேவி நகரில் அவரது கணவரையும் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது தன்னுடைய மனைவி தீபா என்பதும் அவர் தான் கருவுற்று இருப்பதாக வயிற்றில் துணி வைத்து தன்னை ஏமாற்றி வந்ததும் போலீசாரின் விசாரணையில் அவரது கணவர் ஹரி என்பவர் கூறியுள்ளார். தொடர்ந்து குழந்தையை மீட்ட போலீசார் ஹரியையும் கைது செய்து கண்ணகி நகர் காவல் நிலையம் அழைத்து வந்து குழந்தையை அந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியினரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து போலீசார் கடந்த 3 நாட்களாக அந்த குழந்தையை கடத்திய அந்த பெண்ணை தேடி வந்த நிலையில் தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த பெண்ணை, அதாவது குழந்தையை கடத்தி சென்ற தீபாவை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர் கைது செய்து தற்போது கண்ணகி நகர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். அதாவது குழந்தையை எதற்காக கடத்தினார், எங்கெங்கே குழந்தையை அழைத்து சென்றார், இவர்களுக்கும் அந்த குழந்தையின் தம்பதியினருக்கும் என்ன தொடர்பு, இவர்கள் குழந்தை கடத்தல் கும்பலை சேர்ந்த பெண்மணியா தேவி என்பதும் பல்வேறு கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.